செய்கிறேன். விசுவாசத்தின் மேன்மை என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் இதை நான் கவனிக்கிறேன், இது ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்ஸ். நேற்றைய தினத்தில் இங்கே நடந்த செய்தி நாகர்கோயிலுக்கு போய் நாகர்கோயிலிருந்து என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய பெற்றோருடைய மொபைலுக்கு வந்துச்சு. காலையில் தூக்கம் முழிச்சு எழுந்தனா என்னுடைய நேற்று செய்தி நானே கேட்டுருக்கிறேன். அங்கே அப்பாவுடைய ரூம்ல இருந்து செய்தி வந்துட்டு இருக்குது. அப்பந்தான் தெரியும், ரெக்கார்டிங் நடந்திருக்குது போல இருக்குது. நேற்று யாரோ நாகர்கோயிலுக்கு இருக்கிறாங்க, அது நாகர்கோயிலிருந்து அந்த அப்பாவுக்கு. ஸோ காலையில் எழுந்தும்போது என் செய்தியை நானே கேட்குறேன். இங்கே பெட்ரூம்ல இருந்து வந்துட்டு இருக்குது செய்தி. அது நல்லதா போயிடுச்சு. ஆனால் சொன்ன 4 பாயிண்ட் மறுபடியும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த காலையில் என்னுடைய செய்தியை நானே கேட்டதுனால. நேற்றைய தினத்துல யாருடைய வாழ்க்கையை குறித்து கேள்விப்பட்டோம்? நோவாவுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்தோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் அடிப்படையில் 4 காரியங்களை குறித்து தியானித்தோம் நேற்றைய தினத்திலே. முதலாவதாக நாம் நோவாவுடைய இறை குறித்து தியானித்தோம். நோவாவின் விசுவாசத்துடைய நிச்சயம். நோவாவின் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நிச்சயமாக வேரூன்றி காணப்பட்டது. அவருடைய அனுபவங்களின் அடிப்படையிலேயோ சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குறித்த அடிப்படையிலோ அல்ல, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நிச்சயம் ஊன்றிய விசுவாசமாக காணப்பட்டது. இரண்டாவதாக பார்த்தோம், நோவாவுடைய விசுவாசம் செயல்படுகிற விசுவாசமாக காணப்பட்டது. அது ஞானத்தோடு நின்று விடுகிற விசுவாசம் அல்ல, அது செயல்படுகிற விசுவாசம். பயபக்தி உள்ளவனாகி பேழையை என்ன செய்தாராம்? உண்டு பண்ணாராம். பயத்தோடு அல்ல, பட் பயபக்தியோடு பேழையை உண்டு பண்ணார். மூன்றாவதாக பார்த்தோம், நோவாவின் விசுவாசம் என்னது? வல்லமை. விசுவாசத்தின் வல்லமை. தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக நோவா உலகத்தையே என்ன செய்தார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். உலகம் தவறு என்பதை கடைசியாக யார் நிரூபித்தார்? நோவா. மழை வர்றது வரைக்கும் உலகம் நோவாவை பார்த்து சொன்னது, நீ தவறு செய்கிறாய் என்று. ஆனால் மழை வெள்ளம் வந்து பேழையின் கதவு பூட்டப்பட்ட போது உலகம் தவறு செய்து விட்டது என்று வல்லமை உள்ள விசுவாசம். நான்காவதாக பார்த்தோம், விசுவாசத்தின் பலன். விசுவாசத்தின் பலன் என்னது? ஜீவன். ஜீவன். விசுவாசத்தின் பலன் மரணம் அல்ல. விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். பிழைக்க மாத்திரமே செய்வான், சாக மாட்டான். விசுவாசத்தின் பலன் ஜீவன். மழை வந்தது, ஜலம் உயர்ந்தது, ஆனால் பேழைக்கு உள்ளாக மரண ஓசை கேட்கப்படவே இல்லை. அங்கே ஜீவன் மாத்திரமே காணப்பட்டது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் போட்டிருக்கிறது, அதனால் அவன் விசுவாசத்தின் மூலமாக வருகிற நீதிக்கு என்ன செய்தான்? சுதந்திரவானான். விசுவாசத்தின் மூலமாக வருகிற நீதி என்னது? ஜீவன். இன்றைக்கு காலையில இந்த 2வது செஷனில் நாம் எதை பார்க்க போறோம் என்று சொன்னால், ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் முதல் ஆரம்பித்து 19வது வசனம் வரைக்கும் நாம் தியானிப்போம். இன்றைக்கு காலையிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ல் ஆரம்பித்து 19வது வசனம் வரைக்கும் நாம் தியானிப்போம். முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னா, அந்த பகுதிக்கு போய் அந்த பகுதியை நம்ம மாறி மாறி வாசிப்போம். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீங்க அதற்கு பிற்பாடு வருகிற வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 19 வரையுள்ள வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக புறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆனபடியால் சரீரன் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும்
மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி கர்த்தர் தாமே வாசித்த இந்த தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளுக்கு முன்பாக, வருஷங்களுக்கு முன்பாக நான் முதலாக நாகர்கோவிலிருந்து பெங்களூருக்கு பிரயாணப்படுறேன். பெங்களூர் அது வரைக்கும் பார்த்தது தெரியாது, இன்னொரு ஸ்டேட்னு தெரியும், வேற பாஷை பேசுவாங்கன்னு தெரியும். முதலாக பெங்களூர்ல இருந்து நாகர்கோவிலிருந்து பெங்களூருக்கு பிரயாணப்படுறேன். அங்கு எப்படி போய் இறங்கணும்? அன்னைக்கு போன் கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ட்ரெயின் ஏறிட்டானா போய் சேர இடத்துல இறங்கணும், இறங்கிட்டானா பிறகு யாருக்கையாவதெல்லாம் கேட்டு எடுத்து போய் சேர்ந்துடும். இந்த ஜிபிஎஸ், கூகுள் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போனே கிடையாது. என்ன இங்கிருந்து ஒருத்தர் பெங்களூருக்கு கூட்டிட்டு போறாரு. நான் கன்னியாகுமரி சென்னை எக்ஸ்பிரஸ். அந்த கூட்டிட்டு போறவருக்கு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல சீட்டு. நான் கடைசி நேரத்தில் சேர்ந்துக்கிட்டேன். நான் போறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு எங்க அப்பாட்ட சொன்னாரு, நான் பெங்களூருக்கு போறேன். அப்பா சொன்னாரு, என் பையன் கூட தான் பெங்களூருக்கு போறேன், உங்க கூட வரட்டுமே. அப்படி அவர் கூட ஒட்டிக்கிட்டேன். நான் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல. அவரு நேரா பெங்களூருக்கு போகல, நாகர்கோவிலிருந்து வெள்ளூருக்கு போய் வெள்ளூர்ல ஒரு நைட் தங்கிட்டு பிறகு வெள்ளூர்ல இருந்து பெங்களூருக்கு போறாரு. என் ரூட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நாகர்கோவிலிருந்து வெள்ளூருக்கு அவரோட போயிட்டு அவரோட ஒரு நைட்டு வெள்ளூர்ல இருந்துட்டு அப்புறம் அங்கிருந்து பெங்களூருக்கு. நாகர்கோவில இருந்து காட்பாடி போறது வரைக்கும் தூக்கமே வரல. திக்கு 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 திக்குன்னு மைண்ட் அடிக்குது. வெள்ளூருக்கும் போனது இல்லை. ஒருவேளை ஸ்டேஷனை மிஸ் பண்ணிட்டா, இவர் இறங்கி போயிட்டாருன்னா நான் எங்க போவேன்? நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஷனாக பார்த்து அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருந்தேன். கடைசியில் காட்பாடி ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கிட்டேன். ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட் என் கம்பார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு ஃபோன் பண்ணவும் முடியாது. ஏன்பா தூங்கிட்டு இருக்கியா, எழுந்திட்டியா, 5 நிமிஷத்துல ஸ்டேஷன் வரப்போகுது சொல்றதுக்கு ஃபோனும் கிடையாது. ஆனால் வெள்ளூர் தமிழ்நாடு சமாளிச்சாச்சு. வெள்ளூர்ல இருந்து அடுத்த நாள் பெங்களூருக்கு ட்ரெயின் ஏறுறாரு. அந்த ட்ரெயின்ல பயம் இன்னும் அதிகம். ஏன்னா பெங்களூர் பட்டணம், அந்த ஸ்டேஷனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா எங்க போவோம், எங்க போய் இறங்குவோம்? அந்த ட்ரெயின்ல நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராம முடிச்சிருந்து பெங்களூர் எப்போ வரும், பெங்களூர் எப்போ வரும். எனக்கு தெரியவே தெரியாது, பெங்களூருக்கு 3 ஸ்டேஷன் உண்டு. பெங்களூர் ஈஸ்ட், பெங்களூர் கண்டோன்மெண்ட், பிறகு பெங்களூர் சிட்டி. விடிய காலம் 3 மணிக்கு பெங்களூர்னு ஒரு போர்டு பார்த்தேன். ஆனால் அது பெங்களூர் ஈஸ்ட். என்னுடைய அப்பா எனக்கு ஒரு மெத்தா தலாகாணி எல்லாம் கட்டிட்டு இருந்த எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு வாசல்ல போய் அது ஆண்டவர் தந்த விவேகம் நினைக்கிற அந்த ட்ரெயின் அந்த 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 வாசல் என்ன ஒருத்தர் கேட்டேன், இது பெங்களூர் சிட்டி ஸ்டேஷன் தானே. அவர் சொன்னார், இல்லை பெங்களூர் ஈஸ்ட். திரும்ப உள்ள ஓடி போய் நல்ல வேலை அங்கே இறங்குறது. அவரே சொன்னாரு, இல்லப்பா இது பெங்களூர் ஈஸ்ட், அடுத்து கண்டோன்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் பெங்களூர் சிட்டி வரும். அது சொன்னது இன்னும் பயத்தை அதிகமாக்கி விட்டுட்டு 3 ஸ்டேஷனை பெங்களூருக்கு இனிமேல் என்ன பண்றது. கடைசியில் இறங்கி அவரை ஸ்டேஷன்ல மீட் பண்ண உடனே என்ன ஒரு சந்தோஷம். அப்பா என்னை கூட்டிட்டு வந்தவரை மிஸ் பண்ணல. அந்த காலேஜ் கேம்பஸ்ல கொண்டு என்னை விட்டுட்டாரு. அன்னைக்கு ஜூலை மாதம் 4ஆம் தேதி. அதுக்கு பிறகு 26 ஆண்டுகள் ஓடி போனது. எதுக்கு சொல்றேன்னா, நான் எந்த இடத்துக்கு நேராக பிரயாணம் பண்றேன் எனக்கு நல்லா தெரியும்.
அந்த ட்ரெயின் எங்க போக போகுது எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த பயணத்துல என்னது பயம். வெள்ளூருக்கு தான் போக போறேன் எனக்கு தெரியும். நல்லா வெள்ளூர்ல இருந்து ட்ரெயின் ஏறும்போது பெங்களூருக்கு தான் போக போறேன் எனக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் பயம், சந்தேகம், என்ன ஆகி போய்விடுமோங்கிற அந்த ஒரு பயம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் முதலாவது அழைப்பு ஆபிரகாமுக்கு வந்த போது தான் எந்த தேசத்துக்கு போகிறேன் என்று கூட யாருக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரியாது. அந்த ட்ரெயின் எங்க கொண்டு போகுதுன்னே ஆபிரகாமுக்கு தெரியாது. எங்க போறோம்னு தெரிந்தே அந்த ட்ரெயின்ல எனக்கு அவ்வளவு பயமாக இருந்திருக்கும்னு சொன்னா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அது மாத்திரம் எனக்கு தெரியும். அது எந்த தேசத்தை காண்பிக்க போகிறார், எங்க அந்த தேசம் இருக்கிறது, எவ்வளவு நாள் எடுக்கும் அந்த தேசத்துல போய் சேருவதற்கு, வழியில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு தடங்கல்கள், என்ன இன்னல்கள், துன்பங்கள் வரும், அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், எந்த விதமான கேள்விகளுக்கும் விடை கிடையாது. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த காலகட்டத்தின் தலைமுறைகள், தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த தலைமுறை, ஜிபிஎஸ், கூகுள், இது மாதிரிப்பட்ட ஒரு கலாச்சார காலகட்டத்தில் நம்மை வாழ்ந்து கொண்டு இப்படிப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்டாக தெரியாது. எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாமுக்கு அது. நான் சொன்ன கதை 26 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஆபிரகாமுடைய சம்பவம் அதிலிருந்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பான சம்பவம். சில நேரங்கள் நம்முடைய வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது நம்ம வாழ்கிற அந்த கலாச்சாரத்தின் அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த காலகட்டத்துடைய அந்த வளர்ச்சி, நம்முடைய மனம், நம்முடைய பிரெயின் அதற்குள்ளாக இருக்கிறதுனால நம்ம அந்த சம்பவங்கள் சம்பவித்த அந்த காலகட்டத்தில் நம்மளை கொண்டு போக முடிகிறது. இன்னைக்கு நம்ம விரல தட்டிட்டோம்னா எங்க இருந்து எந்த ரூட்ல எப்படி போய் சேரணும்னு செய்யணும் காட்டிடும். அருமையா. அப்கோர்ஸ் சில சமயத்துல கூகுளும் பிரச்சனை பண்ணி விட்டுருவோம். எனக்கு 2-3 அப்படி அனுபவங்கள் உண்டு. அரைவ் யுவர் டெஸ்டினேஷன், இடம் வந்தாச்சுன்னு சொன்னா, இடம் வந்தால் அங்கே ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்கும். நம்ம போற இடமே கிடையாது. எப்போ 100% கிடையாது. கூகுள் எப்பவுமே சரியாக செய்யறது இல்லை. ஆனாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக இன்னைக்கு எங்கிருந்து எங்க போறோம்னு சொல்லி நமக்கு சரியாக கணிக்க முடியும். இந்த காலை வேளையில இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளை நம்ம கொஞ்ச நேரம் வைப்போம். அவருடைய காலகட்டத்தில் போவோம். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு என்ன செய்யணும், போக வேண்டும். இந்த எபிரேய நிருபத்துடைய ஆக்கியோன், ஆசிரியர், இந்த 11ஆம் அதிகாரத்தை எழுதும் போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை மாத்திரம் என்ன செய்கிறாருன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுக்கிறாரு. வாழ்க்கையை எடுத்து ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சம்பவம் அதோடு கனெக்ட் பண்ணுவார், இணைப்பார். அதற்கு பிற்பாடு ஆபிரகாம் இன்னொரு சம்பவம், அதற்கு பிற்பாடு ஆபிரகாம் இன்னொரு சம்பவம். அப்படி ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையை மாத்திரம் ஒவ்வொரு சம்பவங்களின் மூலமாக இணைத்து 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 எபிரேய ஆசிரியர் ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையை அப்படியே டெவலப் பண்றார். ஒவ்வொரு சம்பவங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த ஒவ்வொரு சம்பவங்களோடு கூட ஆபிரகாம் இணைக்கிறார். நம்ம இன்னைக்கு ஆபிரகாமின் வாழ்க்கையை தியானிக்கும் போது கூட அதே மாடலை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சம்பவங்களோடு கூட இணைக்கப்பட்டு இந்த விசுவாச பாடங்களை ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலின்படி எபிரேய நிருபருடைய ஆசிரியர் இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறார். முதலாவதாக ஆபிரகாமும் வாக்குத்தத்த பூமியும். ஆபிரகாமின் விசுவாசமும் வாக்குத்தத்த பூமியும், இதுதான் முதல் கனெக்ஷன். The faith of Abraham in relationship with the promised land. ஆபிரகாமின் விசுவாசமும் வாக்குத்தத்த பூமியும், இதுதான் முதல் கனெக்ஷன்.
வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். சோ ஆபிரகாமுடைய வாழ்க்கை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியோடு இணைக்கப்பட்ட போது அங்கிருந்து எழும்புகிற விசுவாச பாடம், விசுவாச faith lesson, விசுவாச பாடம் என்னவென்று சொன்னால், அங்கே 8ஆம் வசனத்திலே பார்க்கலாம், கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் என்ன செய்தாராம்? புறப்பட்டு போனார். சோ ஆபிரகாமுடைய வாழ்க்கை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியோடு இணைக்கப்பட்ட போது அங்கிருந்து எழும்புகிற விசுவாச பாடம் என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஒரு சின்ன ஒரு பீஸ் வச்சிருக்காங்க. நேற்று சாயங்காலத்துல விசுவாசம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு சின்ன விளக்கு வரை, ஒரு டெபினிஷன் கொடுத்து, யாராவது சொல்ல முடியுமா? நீங்க நோட்ஸ் எழுதியிருந்ததை வாசிக்க கூட செய்யலாம், நோ ப்ராப்ளம். தேவனை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே அப்படி என்ன செய்வது? ஏற்றுக்கொள்வது. அதுதான் என்னது? விசுவாசம். Faith is taking God at His word, not even at His work. தேவனுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே தேவனை ஏற்றுக்கொள்வதல்ல, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே தேவனை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்னது? Faith, விசுவாசம். இங்க ஆபிரகாமுடைய விசுவாசமும் அப்படிப்பட்ட விசுவாசம் தான். கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். அது எப்படி முடிந்தது? அது 10வது வசனத்தை பாருங்கள். 10வது வசனம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் என்ன செய்தான்? காத்திருந்தான். சோ தேவன் அழைத்த அழைப்பை ஏற்று கீழ்ப்படிந்து தான் எங்கே போகிறோம் என்று தெரியாமல் புறப்பட்டு போனான். போகிற இடமெல்லாம் கூடாரங்களிலே தங்கியிருந்தார். ஏனென்றால் அவர் தேவன் ஏற்படுத்தின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்காக என்ன செய்தார்? காத்திருந்தார். Faith is taking God at His word. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு பட்டணத்துல மழை வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுருச்சு. ஒரு அனைவருக்கு தெரிந்த கதையாக கூட இருக்கலாம். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட உடனே ஒருத்தருக்கு அங்கிருந்து தப்புவிப்பதற்காக ஒரு மரத்து மேலே ஏறினாராம். அந்த மரத்து மேலே இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் முதல்ல காரை எடுத்துட்டு எப்படியாரும் அங்கிருந்து தப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்துருச்சு, கடைசி நம்ம கார் மூலமா அங்கிருந்து தப்பித்து போயிடலாம்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரர் கார் எடுத்துட்டு மரத்து பக்கம் வந்தாலும் மேலே வந்து இவரை பார்த்துட்டு கட்டுறேன், ஏப்பா கீழே வந்துட்டு காரில் ஏறி நமக்கு என்ன செய்யலாம்? தப்பிச்சு போயிடலாம். மரத்து மேலே இருந்து அவர் சொன்னாராம், தேவன் என்னை காப்பாற்றுவார். கார் போயிடுச்சு. முழங்கால் அளவு தண்ணீர் வந்து இப்ப கழுத்தளவு தண்ணீர் ஆயிடுச்சு. கார் இனி போக முடியாது. ஸோ மீட்பு படையினர் போட்டில் வந்தாங்க. போட்டில் வந்து மரத்து மேலே இருந்தவரை பார்த்து என்ன சொன்னாங்களா, எப்போ கீழே வந்துட்டு போட் இருக்குது, போட்டில் போகிறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னாராம், தேவன் என்னை காப்பாற்றுவார். போட்டு போயிடுச்சு. இப்ப தண்ணி தலைக்கு மேலே போயிடுச்சு, மரத்துக்கு மேலே கூட வந்துருச்சு. அப்போ போட்டு வர முடியாது, என்ன வந்துருச்சு? ஹெலிகாப்டர் வந்துருச்சு மேலே. ஸோ ஹெலிகாப்டர் கூட்டாங்களாம், அப்பா மேலே வந்துரு, கடைசி சான்ஸ். அப்பவும் இவர் விசுவாசத்துல உறுதியா இருந்து என்ன சொன்னாராம், தேவன் என்னை காப்பாற்றுவாரு. தண்ணி விழுங்கிருச்சு, அவ்வளவுதான். தண்ணியில மூழ்கி என்ன செய்தாராம், மரித்து போனாராம். பரலோகத்துக்கு போன உடனே சாதாரணமா ஏன் அப்படி அந்த கதை வந்து எனக்கு தெரியாது. ஆனா பரலோகத்துல கேட்ல வந்து எப்பவுமே வாட்ச்மேன் யாரெல்லாம் போடுவாங்க, பேதுருவதான். எங்க இருந்த அந்த ஐடியா வந்து எனக்கு தெரியாது. ஆனா பரலோகத்துல கேட் வாட்ச்மேன் எப்பவுமே பேதுரு. பேதுரு போய் இவரு கேட்டாராம், ஏன் ஆண்டவர் என்னுடைய விசுவாசத்தை கனம் பண்ணல, ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜீவனை காப்பாற்றல? பேதுரு சொன்னாரா, ஆண்டவர் காப்பாற்றினாரு. முதல்ல கார், ரெண்டாவது போட்டு, மூணாவது ஹெலிகாப்டர். நீ தவற விட்டுட்ட. விசுவாசம் என்பது தேவனால் முடியும் என்று நம்புகிறது மாத்திரமல்ல, தேவன் எப்படி செயல்படுகிறாரோ
அதற்கு பதிலாக நான் எப்படி செயல்படுகிறேன், அதுவும் மிகவும் முக்கியம். தேவனால் முடியும் என்று நம்புகிறது மாத்திரமல்ல விசுவாசம். தேவன் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறாரோ நான் அதற்கு பதிலுக்கு நான் எப்படி செயல்படுகிறேன், அதுவும் மிக மிக முக்கியம். தேவனால் என்னுடைய ஜீவனை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி காரையும் போட்டையும் ஹெலிகாப்டரையும் சும்மா விட்டு விடுறது என்னதில்லை, விசுவாசம் என்ன. அந்த காரின் மூலமாக தேவன் செயல்படுகிறார். அந்த போட்டின் மூலமாக யார் செயல்படுகிறார்? தேவன் செயல்படுகிறார். அந்த ஹெலிகாப்டரின் மூலமாக யார் செயல்படுகிறார்? தேவன் செயல்படுகிறார். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற அந்த செயல்பாடுகளுக்கு நான் பதிலாக எப்படி செயல்படுகிறேன் என்பதும் விசுவாசமே. ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சிட்டாரு, என்னை இங்கிருந்தபடி தூக்கி வாக்குத்தத்த பூமியில கொண்டு விட்டு வச்சிருவாரு நம்பல. அழைத்த தேவனை நம்பி என்ன செய்யறான்? புறப்பட்டு போனான். அது ரொம்ப முக்கியம். வீட்டில இருந்து ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு நைட்டு நான் படுத்து தூங்கும்போது ஒரு தூதனை அனுப்பி என்னுடைய தலைமுடியை பிடிச்சு கொண்டு வச்சிருக்கோம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில கொண்டு வைக்கணும்னு ஜெபம் பண்ணுறேன். புறப்பட்டு போனான். ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்ப்பீங்கன்னா, அந்த 11ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் இருந்து பார்க்கும்போது வழியில சந்தித்த இன்னல்கள், தன்னுடைய சொந்த தகப்பனாரை இந்த வழியில் இழக்கிறார். It took quite a few years for him to reach promised land. சில வருடங்களுக்கு பிற்பாடு தான் எங்க போய் சேர்றாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு. Faith obeys God while also working on the basis of His word. விசுவாசம் தேவனுக்கு கீழ்ப்படியும். ஆனால் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் என்னது? விசுவாசம். ஆபிரகாமுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக காணப்பட்டது. தனக்கு முன்பாக என்ன இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது. அன்னைக்கு கன்னியாகுமரி டு காட்பாடி எக்ஸ்பிரஸ்லையும் இல்ல வெள்ளூர்ல இருந்து மைசூருக்கு செல்கிற அந்த எக்ஸ்பிரஸ்லையும் அநேக பயங்களுடைய மனதுக்குள்ளாக, தவற விட்டுருவானோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, யாராவது பிடிச்சிட்டு போயிருவாங்களோ, பெங்களூர்ல ஒருவேளை அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா பாஷையை பேச தெரியுமா, அநேக பயங்கள் இருந்த போதிலும் கூட ஒரு காரியம் என்னுடைய மனதுக்குள்ளாக ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், ஒரு காரியம் என்னுடைய மனதிற்குள்ளாக திட்டமாக இருந்தது. இந்த புறப்பட்டு போகுதல், ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நான் என்ன செய்கிறேன்? போறேன். அந்த ஒரு காரியத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை. அன்னைக்கு என்னுடைய வயது 20 வயது. ஆனால் நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு செல்லுகிற அந்த புறப்பட்டு போகுதல், தேவன் என்னை அழைத்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து செல்லுகிறேன் என்கிற அந்த ஒரு காரியத்துல எனக்கு சந்தேகமே வரல. ஆனால் அந்த பிரயாணத்தில் அநேக பயங்கள், அநேக கொஸ்டின்ஸ், எப்படி வாழ்க்கை அங்கு நடக்கும். அன்னைக்கு அந்த பிரயாணத்தை 26 வருடங்களுக்கு முன்பாக செய்யும்போது அந்த ரயில் பெட்டிக்குள்ளாக உட்கார்ந்து கொண்டு பெத்தனி பேப்டிஸ்ட் சர்ச்சை நான் பார்க்கல, பேப்டிஸ்ட் செமினரி ஆஃப் சவுத் இந்தியாவை நான் பார்க்கல. ஆனா தேவனுடைய மனதுக்குள்ள அதெல்லாம் பார்த்துட்டாரு ஏற்கனவே. ஆனா என்னுடைய கண்களுக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய கண்களுக்கு என்னுடைய சொந்த ஊரை விட்டு போகிறேன், என்ன ஆகும், என்ன நடக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும், எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு காரியம் எனக்கு தெரியும், ஆண்டவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து செய்றேன். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வீட்டுக்குள்ளாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருக்கல, அநேக பயத்தின் மத்தியிலும், அநேக கேள்விகளின் மத்தியிலும், அநேக வருங்காலத்தை குறித்தான பயத்தின் மத்தியிலும் அந்த ரயில் பிரயாணத்தை மேற்கொண்டேன். தேவன் தம்முடைய அநாதி சித்தத்தின்படியாக கடந்த 26 வருடங்களில் அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஒவ்வொரு முறையும் தெளிவாக திட்டங்களோடு கூட அநேக காரியங்களுடைய வாழ்க்கையை செய்து முடித்திருக்கிறார். நீங்களும் கூட பிரியமானவர்களே, ஒருவேளை கீழ்ப்படியலாம், நீங்கள் அது நல்லது. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் வாக்குத்தத்த பூமியோடு சம்பந்தப்படுத்தி பேசும்போது அவன் கீழ்ப்படிந்தான். ஆனால் கீழ்ப்படிந்து உட்காரவில்லை, கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். ஒருவேளை நீங்க கீழ்ப்படுகிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம்.
கீழ்ப்படுகிற கிறிஸ்தவ சகோதரனாக கிறிஸ்தவ சகோதரியாக இருக்கலாம். ஆனால் எங்க பிரச்சனை இருக்குதுன்னா இந்த செயல்பாடு, அந்த புறப்பட்டு போகுதல், அங்கதான் இங்க இருக்குது சின்ன பிரச்சனை. அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை. கீழ்ப்படுகிறோம், கீழ்ப்படிந்து கொண்டே நம்ம என்ன செய்யறோம்? உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அப்கோர்ஸ் விசுவாச வாழ்க்கையில சில சபை குரூப்பை சார்ந்தவர்கள் கூட அப்படிப்பட்ட விசுவாசங்களை ப்ரொமோட் பண்றது உண்டு. ஆண்டவர் சுகம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க? டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, மாத்திரையை சாப்பிட மாட்டாங்க. அது என்ன கதைன்னா, இந்த போட்டையும் ஹெலிகாப்டரையும் காரையும் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி. ஆண்டவரே என்னை ரட்சியும். ஜபம் நல்லது, ஆனா ஆண்டவர் காரை அனுப்பும்போது காருக்குள்ள என்ன செய்யணும்? ஏறி தப்பிடணும். ஆண்டவர் போட் அனுப்பும்போது போட்ல ஏறி தப்பிடணும். வியாதி வரும்போது ஆண்டவர் டாக்டர்ஸ் வச்சிருக்கிறது, மருந்துகளை வைத்திருக்கிறது, இதெல்லாம் தேவன் செயல்படுகிற விதம் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம அந்த மருந்தை எடுத்துக்கொள்ளும் போது மருந்து மேல விசுவாசம் வைக்கிறது இல்லை, ஆனால் அந்த மருந்தும் தேவன் செயல்படுகிற விதம் என்பதை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்கிறோம். அந்த டாக்டர் என்ன சொல்கிறோம் அதை கேட்கிறோம். இது மருத்துவத்தோடு விடுபடுகிற காரியம் அல்ல. வாலிப சகோதர சகோதரிகள், அநேக நேரங்களிலே நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள், ஆனால் அந்த கீழ்ப்படிதல் சில செயல்பாடுகளோடு கூட வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? தடுமாறுகிறோம். அநேக வாலிப சகோதர சகோதரிகள் ஊழிய வாஞ்சை இருந்தால் கூட அந்த ஊழிய வாஞ்சைக்கு நேராக செயல்படுவதற்கான தீர்மானங்களை எடுப்பதில்லை. ஏனென்று சொன்னால் பயம். என்னுடைய படிப்பெல்லாம் நான் விட்டுட்டு இதுக்கு போவேன்னு சொன்னா சம்பளம் எவ்வளவு கிடைக்கும்? எங்க ஆண்டவர் நடத்துவாரு? யாரை கல்யாணம் பண்ணுவேன்? எப்படிப்பட்ட வீட்டுல வாழுவேன்? கார் கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில அந்த ஒரு வாஞ்சை உண்டு, ஊழியத்திற்காக செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை. ஆனால் புறப்பட்டு செல்றதுக்கு பயம். இந்த பயத்தின் மூலமாகவே சில வாலிப சகோதர சகோதரிகள் தங்களுடைய அருமையான வாலிப நாட்களை ஆண்டவருடைய பணிக்காக ஒப்புவிப்பதை என்ன செய்யறாங்க? விட்டு விடுகிறார்கள். நான் சில ஊழியங்களுக்கு சில நேரங்களில் ஊழியங்களுக்கு அங்கே செல்லும் போது சாதாரணமாக பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? 65 வயசு 70 வயசு, 65 70 75 வயசு ஆட்கள் செமினார்ல ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கா? 75 வயசு செமினார்ல ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்குதா? எதுக்கு பிரதர் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க, ஆண்டவர் ஊழியத்துக்கு என்ன செய்யறாரு? அழைக்கிறார். 60 வயசு வரைக்கும் கவர்மெண்ட் வேற நல்லா பார்த்தாச்சு. இப்ப 75 வயசுல ஆண்டவர் செய்கிறாரு ஊழியம். 75 வயசுல ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பதை நான் ஒருபோதும் தடை செய்கிறவன் அல்ல. ஆனா இது ஒரு ட்ரெண்ட். இப்போ 60 வயசு வரைக்கும் நல்ல கவர்மெண்ட் வேலை எல்லாம் செய்து ரிட்டையர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி, என்ன செய்யலாம்? சிலருக்கு ஒரு அழைப்பு வரும், வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு கமெண்ட்ரி எழுதணும். அப்படியே எழுதுவாங்க, ஒரு பேஜ் கூட வாசிக்க முடியாது. ஏன்னா எழுதியிருக்கிறது எல்லாமே போய். ஆனா அழைப்பு 60 வயசுக்கு மேல கமெண்ட்ரி எழுதுவாங்க. வெளிப்படுத்தின விஷயம் ரொம்ப டஃப்பான புக்கு, அதெல்லாம் எழுதுவாங்க கமெண்ட்ரி. அதுக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணி, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் மணி எல்லாம் இருக்குதுல்ல, ரிட்டையர்மெண்ட் பண்ணி பணம் எல்லாம் ப்ரெஸ் எல்லாம் ப்ரெஸ்ஸுக்கு போய் பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய செமினாரிக்கு சில புஸ்தகங்கள் அப்படி வரும், 10 புஸ்தகம் 15 புஸ்தகம் ஃப்ரீயா அனுப்புவாங்க. இப்படி எழுதுறவங்க தான். ஸோ சில நேரத்தில் என்னுடைய லைப்ரரி என்று சொல்லணும், இந்த டேக் திஸ் புக் பட் மேக் ஷுவர் திஸ் இஸ் நாட் கோயிங் இன் டு த லைப்ரரி. இந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு போ, ஆனா லைப்ரரியில மட்டும் இந்த புஸ்தகம் என்ன செய்யப்படக்கூடாது? வைக்கப்படக்கூடாது. ஏன்னா லைப்ரரியில வைக்கிறதுக்கு லாய்க்கே இல்லாத புஸ்தகங்கள். 60 வயதுக்கு மேல் திடீர்னு வரணும் ஒரு முழு நேர ஊழியத்திற்கான ஒரு அழைப்பு. நான் எதற்காக இதை சொல்றேன்னா, சில தருணங்களில் இப்படிப்பட்டவர்கள் நான் பேசும்போது கேட்டிருக்கிறேன், ஏன் இப்படி ஒரு ஆசை இப்போன்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் 18 வயசா இருக்கும்போது எனக்கு ஒரு ஊழிய வாஞ்சு வந்துருச்சு. இப்ப எத்தனை வயசு? 75 வயசு. 18 வயசுல இருக்கும்போது எனக்கு ஒரு ஊழிய வாஞ்சு வந்துருச்சு. அந்த ஊழிய வாஞ்சை செயல்படுத்தப்படவே இல்லை. அது கீழ்ப்படிதல் அற்ற வாழ்க்கை முழுமை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்களுடைய
அரசாங்க பணி நாட்களில கூட அவர்கள் விசுவாசியாக வாழ்ந்திருக்கலாம். தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்த ஒரு அழைப்பு, ஒரு வாஞ்சையை அவர்கள் செயல்படுத்தவில்லை. விசுவாசத்தின் மூலமாக கீழ்ப்படிந்து புறப்பட்டு என்ன செய்யல, போகல. எனக்கு 75 வயசு ஆயிருச்சு, ஆனாலும் அந்த வாஞ்சை என்ன செய்யல, விட்டு போகல. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? நாட்கள் மிக சொற்பம். சரீரத்துடைய எனர்ஜி அதிகமாக இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அந்த அருமையான வாலிப நாட்கள், இந்த புல் எனர்ஜி, சக்தி எல்லாமே தன்னுடைய அரசாங்க பணிக்காக கொடுக்கப்பட்டாயிற்று. இப்ப செமினரில கூட வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. அதனால எதை கேட்பாங்க? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கா? அது இப்படி கேட்பாங்க. 3 மாச கோர்ஸ் ஏதாவது இருக்குதா? எல்லாமே ஈஸியா கிடைக்கணும், அப்படித்தானே? சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்குது. 2 நிமிஷத்துல மாகி நூடுல்ஸ், 3 நிமிஷத்துல ரசம், 4 நிமிஷத்துல அவியல். அதனால 3 மாசத்துல செமினர்ல என்ன செய்யணும், படிச்சு வந்துடும். 3 மாசத்துல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தினதுக்கு எல்லாம் சொல்லி தந்துருங்க. நான் போய் என்ன செய்வேன், ஊழியம். 3 மாச கோர்ஸ் இருக்குதா? 3 வருஷம்னு சொன்னா அவ்வளவுதான், ஆஃப். 3 வருஷங்கிறதே கிடையாது, 3 மாசம் எல்லாம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி செமினாரி, இன்ஸ்டன்ட் செமினாரி. வாலிப சகோதர சகோதரிகள் யாராவது தேவன் உங்களை ஊழியத்திற்காக அழைக்கிறார், அந்த ஊழிய வாஞ்சி இருக்கும் என்று சொன்னார், செயல்பட வேண்டும். இது கீழ்ப்படிந்து புறப்பட்டு போலாம். அநேக நாட்கள் கடந்து சென்றிருக்கிறது. அந்த கீழ்ப்படுதலின் பலனை நாம் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கீழ்ப்படுதலின் பலன். சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது சந்ததிகள் அதனுடைய பலனை விட்டுவிடக்கூடாது. ஆபிரகாமின் விசுவாசமும் வாக்குத்தத்த பூமியும். விசுவாச பாடம் என்னது? கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். இரண்டாவதாக, ஆபிரகாமின் விசுவாசமும் வாக்குத்தத்த குமாரனும். ஆபிரகாமின் விசுவாசமும் வாக்குத்தத்த குமாரனும். அதுதான் இரண்டாவதாக பார்க்க போகிறோம். எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் முதலாவதாக ஆபிரகாமின் வாழ்க்கையை எடுக்கிறாரு, அதை எதோடு சம்பந்தப்படுத்துறாரு? வாக்குத்தத்த பூமியோடு சம்பந்தப்படுத்துகிறார். நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? அவன் கீழ்ப்படுதலோடு நிற்கவில்லை, கீழ்ப்படிந்து புறப்பட்டு என்ன செய்தார்? அது செயல்படுகிற விசுவாசமாக காணப்பட்டது. Now he goes to the second one. இரண்டாவது சம்பவம். ஆபிரகாமின் விசுவாசம் எதோடு இணைக்கப்படுகிறது? வாக்குத்தத்த குமாரனோடு கூட. வாக்குத்தத்த குமாரன் பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அநேக சகோதரிமார் கூட்டங்களில் சகோதரிமார் பிரசங்கிக்கும் போது இந்த வசனத்தை எடுத்து யாருடைய விசுவாசத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க? சாராளின் விசுவாசத்தை பற்றி என்ன செய்வாங்க? பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரசங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ தவறு சுட்டி காட்டுறதுக்கோ நான் வரல. ஆனால் இந்த சாராள் இந்த இடத்துல சொல்லப்படுறது சாராளின் விசுவாசத்தை பற்றி சொல்லப்படுவதற்காக சாராளுடைய பெயர் குறிக்கப்படவில்லை. தமிழ் வேதாகமத்தில் பாருங்க, சாராளை எப்படி போட்டுக்கிறாங்க? சாராளு விசுவாசத்தினாலே சாராள் இல்ல. ஆனா 8வது வசனத்துல விசுவாசத்தினாலே ஆபிரகாம்.
இந்த இடத்துல விசுவாசத்தினாலே சாராளும். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா சரீரம் செத்த ஒருவராலே அல்ல, சரீரம் செத்த ஒருவனாலே. ஆண்பா கரெக்ட் தானே? ஒருவனாலே அல்ல, சரீரம் செத்த ஒருவனாலே. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட கல்யாண சாப்பாடு ரொம்ப முக்கியமான சாப்பாடு. நான் வளரும் போது இது ஒரு காமன் சீன் கல்யாண வீட்டில். அந்த தாய் மாமா அந்த மாதிரிப்பட்ட பொசிஷன் இருக்கனால கல்யாண பந்தியில் உட்காருவாங்க. தாய் மாமாவுக்கு 2வது பாயாசம் வேணும். ஆனால் தாய் மாமா பாயாசக்காரனை வந்து ஊற்ற சொல்ல மாட்டார். தாய் மாமா பவர்ஃபுல்லா வேம்பா வா அந்த இலைக்கு பாயாசம். அவன் கேட்கவே இல்லை, பாயாசம் அந்த இலைக்கு பாயாசம். அவர் வருவாரு, அந்த இலைக்கு பாயாசம் ஊற்றுவாரு. இங்கேயும் கொஞ்சம் போடுப்பா பாயாசம், அந்த இலைக்கு ஊற்றியாச்சு, அப்படியே இங்கேயும் கொஞ்சம் போட்டு போயிரு. அது முதல்ல கேட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து கொஞ்சம் பாயாசம் ஊற்று, சுத்தி வளைச்சு வருவாங்க. தாய் மாமா தான் கீ. அங்க கொஞ்சம், இங்கேயும் கொஞ்சம். கடைசியில் யாரு தான் மெயின்? இவரு தான் மெயின். சாராளும் செகண்டரி. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்த குமாரனோடு இணைக்கப்படும் போது சாராளுடைய விசுவாசம் நகைக்கிற ஒரு காரியமாக காணப்பட்டது. ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கும்போது 18ஆம் அதிகாரத்திலே சாராள் கூடாரத்தில் என்ன செய்தார்? நகைத்தார். இந்த 3 புருஷர்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கு, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாமுடைய விசுவாசம் பெர்ஃபெக்டான விசுவாசம் கிடையாது, அதுவும் தடுமாற்றம் அடைந்தது. ஆனால் இந்த இடத்துல எபிரேய நிருபத்திலே ஆசிரியர் சாராளுடைய விசுவாசத்தை குறித்தல்ல போக்கஸ், ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆனால் ஆபிரகாமின் விசுவாசம் யாரையும் பாதித்தது? சாராளையும் பாதித்தது. சரீரம் செத்த ஒருவனாலே சாராளும் என்ன செய்தாலும் கற்பம் தரித்தார். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவருடைய வாக்குத்தத்த குமாரனோடு கூட இணைக்கப்பட்ட போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சரீரம் செத்த ஒருவனாலே சாராள் கற்பம் தரித்தாள். சரீரம் செத்த ஒருவனாலே. என்ன விசுவாச பாடம் இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? What is the faith lesson that is emerging when Abraham's faith is connected to the promised son? ஆபிரகாமுடைய விசுவாசம் வாக்குத்தத்த குமாரனோடு கூட இணைக்கப்படும் போது அங்கே வருகின்ற விசுவாச பாடம் என்ன? கவனமாக கேட்க வேண்டும். விசுவாசம் பகுத்தறிவை தேவனுடைய வார்த்தையின் வரையறைவிற்குட்பட்டு கொண்டு வரும். பகுத்தறிவு, rationality. சரீரம் செத்த ஒருவன் from a biological point of view, சரீர பிரகாரமாக பார்க்கும்போது ஒரு குமாரன் உருவாவதற்கான சாத்தியமே இல்லை. சரீரம் செத்து போய்விட்டது. இனி ஒரு குமாரன் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. ஸ்திரீகளுடைய முறை சாராளுக்கு நின்று போனது. இனி ஒரு குமாரன் உருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. Abraham was not a stupid. ஏப்ரஹாம் ஒரு முட்டாள் மனிதன் அல்ல. அவன் ஐஸ்வர்யவான். ஊர் என்கிற தேசத்திலே ஒரு தலை சிறந்த குடும்பத்திலிருந்து வருகிறவன் யாரு? ஆபிரகாம். அவருக்கும் யோசிக்கக்கூடிய சக்தி உண்டு, பகுத்தறிவு ஆபிரகாமுக்கு உண்டு. ஆனாலும் தேவன் உன் மூலமாக கடற்கரை மணலை போலவும் ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போலவும் சந்ததிகள் எழும்புவார்கள் சொன்ன போது தன்னுடைய ரேஷனாலிட்டி, அவருடைய பகுத்தறிவை தேவனுடைய வார்த்தையின் வரைமுறைகளுக்கு உட்பட்டு என்ன செய்தார்? கொண்டு வந்தார். இங்குதான் இன்னைக்குள்ள நம்முடைய வாலிப தலைமுறைகள் என்ன செய்யறாங்க?
தடுமாறுகிறார்கள். நம்முடைய கலாசார சாலைகளிலே சொல்லித் தருகிற பாடங்கள், நம்முடைய நண்பர்கள் நம்மிடத்துல நம்முடைய விசுவாசத்தை குறித்து சொல்லுகிற சில காரியங்கள், எப்படி சிலுவையில செத்து போன ஒருத்தர் மேல விசுவாசத்தை வைக்கும்போது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது, இது நம்முடைய பகுத்தறிவுக்கு என்ன செய்யறதில்லை, திட்டாகிறதே கிடையாது. எப்படி ஆண்டவர் வார்த்தையினால இந்த வானத்தின் பூமி என்ன செய்தார், சிருஷ்டித்தார். டார்வினுடைய பரிணாம கொள்கை அதோட என்னது மேலாக இருக்கிறது. அநேக வாலிப சகோதர சகோதரிகள் தங்களுடைய படிப்பின் மூலமாக அவர்களுடைய அறிவு வளரும் போது அந்த பகுத்தறிவை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படைக்குள்ளாக என்ன செய்வதில்லை, கொண்டு வருகிறது. ஆபிரகாம் அதை செய்தார். சரீரம் செத்து போன ஒருவனாலே சாராள் என்ன செய்வான், கர்ப்பம் தரித்தாள். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அநேக நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல அந்த 3 புருஷர்கள் ஆபிரகாம் இடத்துல அன்னைக்கு கேட்ட கேள்வி தூதன் யார்கிட்டையும் சொல்வார், மரியாதை இடத்துல இந்த காரியம் எப்படி நடக்கும் கேட்கும்போது சொன்னார், தேவனால் கூடாத காரியம் உண்டு. மரியாள் பயாலஜிக்கலி இம்பாசிபிள், அறிவியல் பிரகாரமாக முடியாது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டு. மரியாள் சொன்ன அடுத்த வார்த்தை, உங்களுடைய வார்த்தையின்படி ஆகுகிறது. சரித்திரம் மாறிட்டு உங்களுடைய வார்த்தையின்படி ஆகிறது நடந்துச்சு. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போதும், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை தியானிக்கும் போதும், கர்த்தருடைய செய்திகளை கேட்கும் போதும் உங்களுடைய பகுத்தறிவு அதற்கு விரோதமாக பேசுகிறதா, அதற்கு விரோதமாக செயல்படுகிறதா? இதை நான் எப்படி நம்ப முடியும்? இது சாத்தியமா? இது என்னுடைய சயின்ஸுடைய ஃப்ரேம்வொர்க்ல நடக்கவே நடக்காது. அந்த என்னுடைய கணிதத்தின் ஃப்ரேம்வொர்க்ல நடக்கவே நடக்காது. என்னுடைய பகுத்தறிவுடைய ஃப்ரேம்வொர்க்ல இது ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும் போதும், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை தியானிக்கும் போதும் நம்முடைய பகுத்தறிவுகளை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் என்ன செய்யணும், கொண்டு வரும். அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாச குமாரனும் சாராள் கூடாரத்துக்குள்ளாக என்ன செய்யறான், நகைத்தார். நான் எனக்கு ஒரு குமாரன். சாராள் மறைமுகமாக நகைத்த நகைப்பு யாருக்கு தெரிஞ்சிருச்சு? 3 புருஷர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. சில நேரங்களில் வாலிப சகோதர சகோதரிகளே, வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் நகைக்கிற நகைப்பு, இங்க சிரிக்கிற சிரிப்பு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். Bring your rationality to the authority of God's word. தேவனுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கு நம்முடைய பகுத்தறிவை என்ன செய்யணும், கீழ்ப்படுத்திக் கொள்ளும். சரீரம் செத்த ஒருவனாலே சாராள் கர்ப்பம் தரித்தாள். தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒருவேளை உங்களில் யாராவது ஊழியத்தில் வருவதற்கோ, ஊழிய காரியங்களை உங்களுடைய சபையிலே செய்வதற்கோ, ஏதோ ஒரு ஊழிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கோ உங்களுக்குள்ளாக ஒரு போராட்டம், என்னால் அதை செய்ய முடியுமா? என்னை போன்ற ஒருவனால ஆண்டவர் செயல்பட முடியுமா? என்னை ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியுமா? அப்கோர்ஸ் உங்களை குறித்து நீங்களே நினைத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் முடியாது. நீங்கள் அதை செய்ய முடியாது. ஆண்டவர் ஒருவேளை உபயோகப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரை என்னை நானே உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன்.
என்னை குறித்து நானே சிந்திக்கிற அந்த தாழ்வான சிந்தனைகள், வேத புத்தகத்திற்கு அப்பாற்பட்ட இந்த சிந்தனைகள் எல்லாவற்றிலும் நமக்கு அர்ப்பணித்து கீழ்ப்படுதலோடு இருக்கிறவர் என்று சொல்லும்போது தேவனா கூட காரியம் ஒன்று. மூன்றாவதாக ஆபிரகாமின் விசுவாசமும் அவருடைய சந்ததியும். The faith of Abraham in relation to his generations. ஆபிரகாமின் விசுவாசமும் அவருடைய சந்ததியும். வாசிக்கலாம் 13வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். இவர்கள் எல்லாரும், இப்போது சாராளும் இருந்து யார் வந்துட்டாங்க? இவர்கள் எல்லாரும் யார்? எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததிகள். யார் அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பேரு யாரெல்லாம் ஆபிரகாம் சந்ததிகள்? ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இவர்கள் எல்லாரும். சாராளும் இருந்து இப்ப என்னது? இவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததிகள். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார்கள், ஆபிரகாமின் சந்ததிகள். இவர்கள் எல்லாரும் இங்கேயும் கூட ஆபிரகாமின் சந்ததிகள் அல்ல. மெயின் போக்கஸ் யாருதான்? ஆபிரகாம் தான். ஆனா ஆபிரகாமின் அந்த விசுவாசம் இவர்கள் எல்லாரும் இவருக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததிகளோடு கூட இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஆபிரகாமின் விசுவாசமும் அவருடைய சந்ததியும். அவருடைய சந்ததிகளும் கூட தேவன் எதை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவர்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுடைய விசுவாசம் was so powerful, அவ்வளவு வல்லமை நிறைந்த விசுவாசமாக காணப்பட்டது. ஆபிரகாமின் சந்ததியாரும் கூட கூடாரங்களிலே வாசம் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளிலே அவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்கிற விசுவாசத்தோடு கூட ஜீவித்து மரித்து போனார்கள். நாம் மறக்க கூடாது. யோசேப்பு எகிப்து தேசத்துல கூட தன்னுடைய மரண வாக்கு மூலமாக சொன்னது என்னது? ஒரு நாள் ஆண்டவர் உங்களை சந்திப்பார், அப்போது என்னுடைய எலும்புகள் என்ன செய்யணும்? திரும்ப வாக்குத்தத்த பூமிக்கு கொண்டு செல்ல. ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் வல்லமை எவ்வளவு அதிகமாக சந்ததிகள் என்ன செய்துச்சு? பாதித்தது. யோசேப்பு எகிப்துல போகும்போது கூட ஆபிரகாமின் அந்த உடன்படிக்கையின் மீது முழுமையான நம்பிக்கையோட காணப்பட்டார். தேவன் ஒரு நாள் நம்மளை என்ன செய்வார்? சந்திப்பார். என்னுடைய எலும்புகள் திரும்ப அந்த பூமிக்கு இது கொண்டு செல்லப்படும். ஆபிரகாமின் விசுவாசம் ஆபிரகாமின் சந்ததிகளோடு கூட இணைக்கப்பட்ட போது அங்கு நமக்கு வருகிற பாடம் என்னது? விசுவாச பாடம் என்னது? Faith is never individualistic. விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு தனிப்பட்ட நபரோடு முடிந்து விடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அது சந்ததிகளுக்கு பரவி செல்கிறது ஒரு வாழ்க்கை. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையும் என்னுடைய விசுவாச வாழ்க்கையும் ஏதோ நான் ஒரு நாள் மரித்து போகும்போது, நான் அடக்கம் பண்ணப்பட போகும்போது அது அப்படியே செத்து போகிற விசுவாச வாழ்க்கை அல்ல. நாம் வாழ்கிற விசுவாச வாழ்க்கை சந்ததிகளுக்கு பரவி செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து நாம் மிகவும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சபை போதகர்கள், சபையிலே சண்டே ஸ்கூல் எடுக்கிற டீச்சர்ஸ் இந்த இடத்துல மிகவும் ஜாக்கிரதையாக கவனம் செலுத்த வேண்டும். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்கள், somebody is watching. யாரோ ஒருவர் அதை என்ன செய்திருக்கிறாங்க? பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்க இருந்து? நம்முடைய சபைக்குள்ளாக இருந்து, நம்முடைய ஃப்ரண்ட் ரோல இருந்து, நம்முடைய எங்கேயோ நடுவில் இருந்து ஏதோ ஒரு சந்ததி நம்ம என்ன செய்திருக்கிறது? பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய பிரசங்கங்கள்,
நம்முடைய தீர்மானங்கள் எல்லாவற்றையும் ஒரு சந்ததி என்ன செய்கிறது? பார்த்து கொண்டே இருக்கிறது. விசுவாச வாழ்க்கை தனிப்பட்ட மனிதனோடு முடிந்து போகிற வாழ்க்கையில, அது சந்ததிகளுக்கு பரவி செல்கிற வாழ்க்கை. சிந்திக்க வேண்டிய கேள்வி, நம்முடைய விசுவாசம் நம்முடைய சந்ததிகள் அதை பார்க்கும்போது, நம்முடைய சந்ததிகளுக்கு அது பரவி செல்லும் போது, அது கொல்லுகிற விசுவாசமாக இருக்குமா, உயிர்ப்பிக்கிற விசுவாசமாக இருக்குமா? கொரோனா வைரஸ் இருந்தவங்க பக்கத்துல போறதுக்கு என்ன செய்யறோம்? பயப்பட்டோம். ஏன்? அங்கிருந்து இங்க சாடிடுச்சுன்னா அவ்வளவுதான், உயிர் மேல பயம். அந்த வைரஸ் அங்கிருந்து ஏன்ட்ட தொத்திடுச்சுன்னா மரணம், என்ன கொன்றும் அழிச்சும். ஓடினாங்க, இருமிட்டுனாலே ஓடிடுவாங்க, சும்மனா ஓடிடுவாங்க. பஸ்ஸுக்குள்ள தும்மனா பஸ்ஸை விட்டு இறங்கிடுவோம் அடுத்த ஸ்டாப்ல. ஏன்னா அது பரவிருச்சுன்னு என்னது? மரணம். விசுவாசமும் பரவக்கூடிய ஒன்று. நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பரவி செல்கிற ஒன்று. அது நம்மிடத்திலிருந்து நம்முடைய சந்ததிகளுக்கு பரவும் போது, நம்முடைய சபையில் இருக்கிற சந்ததிகளுக்கு பரவும் போது, அது அவர்களை உயிர்ப்பிக்குமா, கொண்டு விடுமா? நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் அவனுடைய சந்ததிகளை விசுவாச வாழ்க்கையில் என்ன செய்திருச்சு? அவர்களும் இவர்கள் எல்லாரும் ஆபிரகாமை போலவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக் கொள்ளாமலே கூடாரங்களிலே வாசம் பண்ணி என்ன செய்வார்கள்? கடைசியாக ஆபிரகாமின் விசுவாசம் சோதனைகள். கடைசி கனெக்ஷன், ஆபிரகாமின் விசுவாசம் வாழ்க்கையின் சோதனைகள். Faith of Abraham in connection to trials in life. Faith of Abraham in connection to trials in life. அது நம்ம வாசிக்க போகிறோம். அங்கே 17வது வசனத்திலிருந்து, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவர் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆதியாகம புஸ்தகத்துல இதை பற்றி நம்ம வாசிக்கும் போது, 22ஆம் அதிகாரத்தில் இந்த கதை முடியும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் ஈசாக்கை என்ன செய்யறது? பலி கொடுக்கவில்லை. கரெக்ட் தானே? அதுக்கு முன்னாடி என்ன செய்யறது? சத்தம் வந்துருச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. அநேக நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு எபிரேயர் ஆசிரியர் சொல்றாரு, அவன் ஈசாக்கு என்ன செய்தான்? பலி கொடுத்தான். எதை நம்பணும்? ஆதியாகமம் 22 நம்பலாமா? இதை எபிரேயர் 11 நம்பலாமா? அங்க சொல்றாங்க அவன் கொடுக்கவே இல்லை. இங்க இவரு சொல்றாரு அவன் ஈசாக்கு என்ன செய்தான்? பலியாக கொடுத்துட்டான். எது சரி, எது ரைட்? வெல், சரித்திரபூர்வமாக பார்க்கும்போது ஆதியாகமத்தில் வாசிக்கிறது சரி. ஆனால் இறையியல் ரீதியாக தியலாஜிக்கல் வேத புஸ்தகத்தின் அந்த உண்மைகளின் மூலமாக பார்க்கும்போது எபிரேயர் ஆசிரியர் சொல்வது என்னதான் சரிதான். ஆபிரகாமுடைய விசுவாசம் மோரியா மலையிலே தேவனுடைய பார்வையிலே, தேவன் ஆபிரகாமிடத்திலிருந்து என்ன பார்த்தாரோ அதை செய்து முடித்த விசுவாசமாக தேவன் அதை என்ன செய்தார்? அங்கீகரித்தார். அதான் யார் சொல்றார்? எபிரேயர் ஆசிரியர் சொல்றார். மோரியா மலையிலே ஆபிரகாமுடைய அந்த விசுவாசம், தேவன் ஆபிரகாமிடத்திலிருந்து எதை எதிர்பார்த்தாரோ அதை செய்து முடித்ததாக தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசம் யாருடைய விசுவாசம்? அவர். ஆனால் சரித்திரபூர்வமாக பார்க்கும்போது ஈசாக்கு என்ன செய்யப்படவில்லை? கொல்லப்படவில்லை. ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது முற்று பெற்ற ஒரு விசுவாசம். தேவன் உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எடுத்துக்கொண்டு அவனை எனக்கு பலியாக ஒப்புக்கொடு,
அந்த காரியத்தை ஆபிரகாம் செய்து முடித்ததாகவே யார் ஏற்றுக்கொண்டார்கள்? ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாமின் விசுவாசமும் சோதனைகளும். விசுவாச பாடம் என்ன? கவனிக்க வேண்டும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்த போது ஆபிரகாம் சோதனைகளை சோதனைகளாக பார்க்கவில்லை, ஆனால் தேவனை தேவனாக பார்த்தார். ஆபிரகாம் saw God as God. He never saw trials as trials. He saw God as God. பாருங்க, அங்க 11வது 18வது வசனம் கடைசி பதில சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஈசாக்கை மரித்தோரிலிருந்தும் எழுப்புவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்பதை யார் விசுவாசித்தார்? ஒருவேளை என்னுடைய மகனை நானே இங்கு கொன்று போட்டாலும், அவனுடைய உடம்பு துண்டிக்கப்பட்டாலும், அந்த மரித்து போனுடைய மகனை எழுப்புவதற்கு யார் வல்லவர்? தேவன் வல்லவர் என்பதை யார் விசுவாசித்தார்? ஆபிரகாம். இந்த கதை எங்க சொல்லப்படுது? ஆதியாகமத்தில் சொல்லப்படுது. அங்கே ஏதோ நம்ம சண்டே ஸ்கூல்ல கேட்ட மாதிரி அவன் கையை வாங்கினா கத்திய வாங்கினா ஒரு சத்தம் கேட்டுருச்சு, விட்டுட்டு வந்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு ஆட்டை கொண்டுட்டு வீட்டுக்கு சிரிச்சுட்டு வந்துட்டாரு. ஆபிரகாமுடைய இருதயத்துல மோரியா மாதிரி நடந்துருச்சு. இங்க வாசிக்கிறோம், மரித்தோரிலிருந்து என் மகனை எழுப்புவதற்கு தேவன் வல்லவர் என்பது என்ன செய்யணும்? Faith is seeing God as God. விசுவாசம் தேவனை தேவனாக பார்க்கும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே காணப்படுகிற விசுவாசத்தின் பரிதாப நிலை என்று சொன்னால், தேவனை ஒரு உபகரணமாக நாம் பார்க்கிறோம், தேவனை ஒரு டூலாக நாம் பார்க்கிறோம். தேவன் நான் என்ன வாஞ்சிக்கிறேனோ அதை தருவதற்கான ஒரு உபகரணம். நான் எதை கேட்கிறேனோ அதை அவர் தருவார். நான் எதை செய்யக்கூடாதோ அதை அவர் செய்யக்கூடாது. நான் எதை செய்யணும்னு சொல்றேனோ அதை அவர் செய்யணும். நான் பணத்தை தானு கேட்டா ஒரு பணத்தை தரணும். வியாதியை குணமாக்கணும், ஒரு வியாதியை குணமாக்கணும். தேவனை ஒரு உபகரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தேவனை தேவனாக பார்ப்பதில்லை. மோரியா மலையிலே ஆபிரகாம் சோதனைகள் வந்த போது தேவனை தேவனாக பார்த்தார். மரித்தோரிலிருந்து என்னுடைய மகனை எழுப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் சோதனையை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு மோரியா மலையின் அனுபவத்தினூடாக நீங்கள் இப்போது சென்று கொண்டிருக்கலாம். சில ஜெபங்கள் தேவனால் பதிலளிக்கப்படவில்லை. சில காரியங்கள் இன்னும் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. சில நஷ்டங்கள் திருத்தப்படவில்லை. சில கஷ்டங்கள் அகன்று போகவில்லை. சகோதர சகோதரிகள், தேவனை தேவனாக பார்த்து கொண்டிருக்கிறார். சோதனைகளின் மத்தியிலும் அவர் தேவன். தேவனை தேவனாக பார்த்தார். சோதனைகளின் மத்தியில் நான் அவரை ஆராதிப்பேன். சோதனைகள் மாறுகிறதுனால அல்ல, சோதனைகள் மத்தியில் அவர் தேவன். ஆகவே ஆராதிப்பேன், அவரை கனம் பண்ணுவேன், அவருக்கு ஊழியம் செய்வேன். Because he is God. He is God. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், தமிழ் என்ன சொல்லியிருக்கிறது? செழிப்பு உபதேசம். யார்? செழிப்பு உபதேசத்தினுடைய பரிதாப நிலை என்று சொன்னார். தேவனை ஒரு உபகரணமாக நம்முடைய கரங்கள் என்ன செய்வாங்க? ஒரு மண்வெட்டி மாதிரி எடுத்துட்டு போகலாம். கொத்துற இடத்துல கொத்தலாம். எவ்வளவு ஆழமா போகணும் அவ்வளவு ஆழமா போகலாம். ஒரு மண்வெட்டி தூக்கி தூர போடணும். ஆபிரகாம் தேவனை தேவனாக நேசித்தார். அவருடைய வாழ்க்கையிலும் சந்தேகங்கள் காணப்பட்டது. அருமையான இந்த புஸ்தகம் மோட்ச பிரயாணத்துல ஒரு காலகட்டத்துல கிறிஸ்தியானும் நம்பிக்கையும் ஒரு பெரிய ஒரு கோட்டைக்குள்ளாக வருவார்கள்.
அந்த கோட்டைக்கு பேரு சந்தேக கோட்டை. அந்த சந்தேக கோட்டையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அரக்கனுடைய பேர் என்னது? அரக்கன் விரக்தி. அரக்கன் விரக்தி ஆழ்ந்து கொண்டிருக்கிற சந்தேக கோட்டைக்குள்ளாக கிறிஸ்தியானம் நம்பிக்கையை கடந்து வருவாங்க. அரக்கன் என்ன செய்திருவான்? பிடிச்சிருவாங்க. 2 வரை பிடிச்சு ஒரு ரூமுக்குள்ள போடுறோம். இந்த ரூம்ல ஒரே இருட்டு. சைடுல எல்லாம் பார்த்து சில எலும்பு கூடுது. சில மனிதர்கள் அங்கே மாண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. கிறிஸ்தியானம் நம்பிக்கையும் பயந்து ஒவ்வொரு நைட்டையும் பயத்தோடு கழிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில இந்த அரக்கன் விரக்தி வருவான். அவங்கள பயப்படுத்தி, அவங்கள்ட்ட என்னெல்லாம் பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசி ரொம்ப பயப்படுத்தி அந்த நாளையே பாலடிச்சுட்டு யாரு போயிடுவார்? அரக்கன் விரக்தி போயிடுவார். ஒரு நாள் காலையில இந்த கதையில கிறிஸ்தியான் தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளாக கைப்படும் போது ஏதோ அந்த பாக்கெட்டை தட்டுப்படுது. எடுத்து பார்த்தா ஒரு சாவி. இந்த சாவிக்கு மேல அந்த சாவிக்கு பேர் இருக்கு. பேர் என்னது? வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம். இந்த சாவியை யூஸ் பண்ணுவார் கிறிஸ்டியன். லாக் அப்படி திருப்புவார். என்ன செய்வார்? லாக் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல விடுபட்டு என்ன செய்வாங்க? வந்துடுவார். அவனுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சந்தேகங்கள் பயங்கள் காணப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த சந்தேகங்கள் பயங்கள் வரும்போது தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிற ஒவ்வொரு என்ன செய்வார்? திறந்து நமக்கும் கொடுக்கப்படவில்லையா? அன்றியும் அவருடைய நாமத்தின் பேர் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் செய்கிறவர்களுக்கு அனைத்து எதுக்காக நடக்கிறது? அவருடைய நாமத்தின் பேரில் உங்களின் நற்கிரியை ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாற்பது இல்லம் என்ன செய்வார்? முடிப்பார். பிலிப்பியர் 1:6 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:6 எத்தனை திறவுகள், எத்தனை கீஸ். தேவன் தாமே ஆபிரகாமின் அடிச்சுவடுகளிலே நாம நடப்பதற்கு அவரை போலவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையும் செயல்பது தேவன் கிருபை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக சம்பவங்களோடு கூட அவருடைய விசுவாசம் இணைக்கப்பட்ட போதும் கூட அவருடைய விசுவாசம் செத்து போகிறது.